இந்த நிகழ்ச்சியில் இந்த இடத்தில் வடபழனி பணமனையில் ஒருங்கிணைத்திருக்கின்ற நமது கிளை மேலாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற ஏற்பாடு செய்து உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஆர்வலர்கள் கூட்டமைப்பு மற்றும் அதன் தோழமை இயக்கங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நமது மாநகர வடபழனி போக்குவரத்து கிளையினுடைய மேலாளர் அவர்களையும் வடபழனி மண்டல மேலாளர் அவர்களையும் அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் இன்று சிறந்த வருகை பதிவு உள்ள ஓட்டுநர் நடத்துனர்கள் மற்றும் பேருந்து சிறந்த முறையில் பராமரிக்கும் ஓட்டுநர்கள் சிறந்த ஓட்டுநர்கள் என இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற 20 நபர்களையும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வருக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நமது கிளை மேலாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஓட்டுநர் தின விழாவிற்கு வந்திருக்கிற அனைத்து தொழிற்சங்க தொழிலாளர் நண்பர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் TNSCC 826 இந்த நிகழ்ச்சியை விருப்பமாக அவர்களுடைய முழு செலவில் மிகவும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கிற அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இன்றைய தினம் காலையிலேருந்து நம்முடைய பணிமனை அதிகாலை 4 மணிலேருந்து ஒரு விழா கோலமாகவே தான் இருக்குது. காலையிலே எல்லா ஓட்டுநருக்கும் நடத்துனர்களுக்கும் இனிப்புகளும் இதே போல் இப்போ இந்த மாலை வேளையில் TNSCC 826 இவங்க இந்த நண்பர்கள் இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க ஃபேஸ்புக்கில் தான் ஒரு 4 பேர் ஆரம்பித்து எனக்கு தமிழ்நாடு முழுக்க இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்னென்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இப்போ நம்ம போக்குவரத்து வண்டிகளை பற்றி எதெல்லாம் நெகட்டிவாக இருக்கோ அதுதான் இப்போ ஊடகத்தெல்லாம் வேண்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாசிட்டிவாக இது நம்மளுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மழையிலையும் வெயில்லையும் புயல்லையும் நம்ம இயக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் நம்ம இயக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் நடுவில் இயங்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் கூட வெளிக்கொண்டு வராமல் எல்லாத்துக்கும் ஓட்டுநர் நடத்துனர்களும் மற்ற தொழில்நுட்ப பணியாளர்கள் இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக போடுறாங்க. இது எல்லாமே இவங்க பாசிட்டிவாக இவங்க போட்டுட்டு இருக்காங்க. இவங்க முதல் நாட்கள்லேருந்து இவங்க தொடங்கின நாட்கள்லேருந்து இவங்க பாசிட்டிவாக போட ஆரம்பித்து அது நம்முடைய தலைமையகத்துக்கும் மேலே செக்ரட்டரியேட்டில் உள்ள செக்ரட்டரி சார் அவங்க லெவலெல்லாம் அதை பார்த்து இந்த ஃபேஸ்புக்கில் அப்புறமேலு நம்ம எம்டிங்கெல்லாம் பார்த்து இவங்களை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி இது இவ்வளோ செலவுகளோட அவங்களோட சொந்த இதில் தான் அவங்க எல்லாம் பண்ணுறது. அவங்களும் இந்த ஓட்டுநர்களை அதிகமாக விடுபெடுக்காமல் இருக்கிறவங்க, மற்றபடி பேருந்தை நல்லா பராமரிக்கிறவங்க, விபத்து இல்லாமல் பணி செய்கிறவங்களாம் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள முக்கியமாக இந்த நம்ம MTCயில் இந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க ரொம்ப அதிகமாக போய் மேலே அவங்க போய் MD லெவலில் மேலே ஒரு அதிகாரி லெவலில் கண்டிப்பாக ஓட்டுநரை இந்த டயத்தில் நீங்கள் ஆனர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ டிராஃபிக் நடுவில் இப்போ ரொம்ப பிரச்சனைகள் நடுவில் அவங்க வண்டிகளை இயக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி அவங்க இன்றைக்கி நம்ம நிர்வாகமும் உடனே இதுக்கெல்லாம் ஒப்புதல் அளித்து MD சாரும் காலையிலேருந்து அவங்க இன்றைக்கி கூப்பிட்டு நிறைய பரிசுகள்லாம் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர்கள்லாம் கௌரவிக்கும் வகையில் ஓட்டுநர் நடத்துனர்களுடைய பணியை எல்லோரும் கவனிக்கத்தக்க வகையில் அது மிகவும் போற்றத்தக்கதான ஒன்று அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறோம். இது ஒரு சந்தோஷமான இது. அதே சமயத்தில் அவர்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து ஓட்டுநர் நடத்துனரும் விபத்து இல்லாமலும் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். எங்களை பற்றி சொல்லணும்னா நாங்கள் TNSCC கடந்த 2017 ஆண்டு இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பித்தோம்.
இந்த ஒரு அமைப்பை நாங்கள் தொடங்கினோம். இது எதுக்காகனா பயணிகளுக்கு சிறந்த ஒரு போக்குவரத்தை தரணுக்காக. அடுத்ததாக நம்ம உள்ள வேலை செய்கிற டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு குறைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு அமைப்பை நாங்கள் ஆரம்பித்தோம். 2 பேருக்குமே நாங்கள் வந்து இந்த அமைப்பை நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ன வரைக்குமே. என்ன குறைகள் இருந்தாலும் நம்ம எம்டி அவர்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கூட நாங்கள் ரீசெண்டாக எம்டியை நாங்கள் பார்த்ததுக்கு ஒரு சர்வே எடுத்தோம். புது ரூட்டு விட்றது, அதுக்கப்புறம் வந்து நியூ பஸ் டெர்மினல் போடுறது, அதுக்கப்புறம் வந்து மாநகர போக்குவரத்து கழகத்தில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் பயணிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். இதில் மேலுமே இயக்குனர் கேட்டு எங்ககிட்ட அந்த கோரிக்கை பெற்றிருக்காரு, சிலது நிறைவேற்றி தந்திருக்காரு. அதுக்காக நாங்கள் மாநகர போக்குவரத்து கழக மேலுமே இயக்குனர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓட்டுநர் தினத்தை ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்னா, ஓட்டுநர்கள் வந்து ஒரு ரியல் ஹீரோனே சொல்லுவேன் நான். ஏன்னா மழை, வெயில், பனி, குளிர் காலத்தில் அவங்க தான் கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க. இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 10 மணிக்கு பண்ணால் ஆட்டோலாம் பண்ணால், ஆட்டோ கால் டாக்ஸி பண்ணால் பயணிகள் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறதுனால வந்து யோசிப்பாங்க போகிறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பயணிகள் வந்து நம்ம மாநகர பேருந்து ஏறி தான் செல்லுவாங்க. அது 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி. இதுக்காக தான் மாநகர போக்குவரத்து கழகம் வந்து இரவு நேர சர்வீஸ்லாம் விட்டுருக்காங்க. எல்லாமே நம்ம பயணிகள் நன்மைகளுக்காக. ஓட்டுநர்கள் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து கால் டாக்ஸி ஆட்டோலாம் சில ரூட்டுக்கெலாம் வர மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம எம்டிசி பஸ் அப்படி கிடையாது. எது இருந்தாலும் அவங்க மட்டும் தான் அவங்க போவாங்க அந்த ரூட்டில். அந்த ரூட்டு அந்த பாதை வந்து கரடு முறை இருந்தாலும் பாதையாக இருந்தாலும் சரி, போக முடியாது அந்த பாதையாக இருந்தாலும் சரி, அந்த பஸ்ஸு உள்ளே போயிட்டு வரும். இன்னும் சில தமிழ்நாட்டில் இருக்க கிராமங்களுக்கு வண்டி வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த பேருந்தை நம்பி தான் இருப்பாங்க இந்த மனைவாழ் மக்கள்லாம். இந்த பேருந்து மூலயமா தான் அவங்களோட பொழப்பே ஓடுது, அவங்க வேலைக்கு போயிட்டு வருது. இது மூலயமா தான் அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. இன்னொரு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த விடியல் பயணம் நம்ம ஓட்டுநர்கள் ஒரு ரொம்ப சிறப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பெண்களோட முன்னேற்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். ஓட்டுநர்கள் தினம் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எவ்வளோ நாள் தான் மிதி வண்டியில் வந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போக முடியும்? ஒரு பொது போக்குவரத்து இல்லைன்னா அந்த மாணவரோட படிப்பு வந்து முழுமையாக பயன்பட்டிருக்காது. அதே மாதிரி அவனோட வேலை வாய்ப்புக்கு பயன்பட்டிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நகரத்தை நோக்கி வர்றதுக்கு காரணம்னா அந்த பொது போக்குவரத்து இருக்கிற தைரியத்தினால தான் வராங்க. அப்படி இல்லைன்னா வேலை வாய்ப்பு இருந்திருக்காது, அது மாதிரி கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, இது இருக்காது. அதுக்கான பங்களிப்பை நீங்கள் தரீங்கன்னா அது ஓட்டுநர்களால் தானே முடியும் 100%. ஏன்னா நானும் வந்து உங்கள் புண்ணியத்தில் தான் நானும் வந்து இன்னைக்கு 2 டிகிரி முடிச்சு உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு என்னோட ஸ்கூல் படிப்பை முடிக்க முடியாமல் போச்சுன்னா நானும் என்னோட கல்வியில் பின்தங்கிடுவேன். என்னோட ஸ்கூல் படிப்பை முடிச்சதுக்கு காரணம், கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு காரணம் டிரைவரோட பங்களிப்பு 100% உண்டுங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து காட்ஸ் ஈக்குவல் டு டிரைவர்ண்ணா. இன்னைக்கு வந்து நீங்கள் இல்லைங்கன்னா எங்கள் படிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, வேலை வாய்ப்போ எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுண்ணா. இதுதான் முக்கியமான விஷயம். நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இனிய ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு இந்த விழாவிற்கு பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் மற்றும் அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் அனைத்து அலுவலர் நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாநகர போக்குவரத்து கழகத்தின் 2 கண்களாக விளங்கும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் இவர்களை சிறப்பித்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய கஷ்டமான தொழில்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் தொழில் தான். அவங்க வந்து மழை காலத்துலேயும் சரி, வெயில் காலத்துலேயும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நம்ம பணி வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம சேவை வந்து பொதுமக்களுக்கு நல்ல சேவையாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர்கள் தான். அவங்க வந்து பாதுகாப்போட மக்களை வந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு சேர்க்குறாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து அவங்க எங்கே பயணிக்கிறாங்களோ அங்கெல்லாம் போகிறாங்க.
அவங்களுடைய இதில் அவங்க தான் வந்து அது பொதுமக்களுக்கு கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் தான். அவங்க பாதுகாப்போடு போகிறதுக்கு காரணம் வந்து ஓட்டுநர்கள். அவங்கள கௌரவித்து இன்றைக்கி நமது மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநர்கள் இந்த விழாவை அனைத்து பணிமனைகளிலும் அனைத்து டெர்மினஸுகளிலும் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை ஊக்குவிக்கும் வகையில் நம்ம டிஎன்எஸ்டிசி என்தூசியாஸ்டிஸ்ட் மூலம் அவங்களும் வந்து இதை சிறப்பித்து இந்த விழாவை ஆர்கனைஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து டிஎன்எஸ்டிசி என்தூசியாஸ்டி டீமுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து தொழிலாளர் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற வகையில் சிறந்த ஓட்டுநருக்கான பரிசினை நமது மண்டல மேலாளர்கள் இப்பொழுது வழங்குவார். அதன் முதல் துவக்கமாக திரு விவேகானந்தன் 14554 அவர்கள் சிறந்த ஓட்டுநருக்கான விருதை பெறுகிறார். அடுத்ததாக 16233 அவர்கள் இப்பொழுது விருதினை பெறுவார். அடுத்ததாக திரு சுந்தரமூர்த்தி 16247 அவர்கள் இப்பொழுது விருதினை பெறுவார். அடுத்தது ராஜ கணபதி அவர்கள் சிறந்த ப்ரெஷ் பண்ணுறாங்களோ தெரியாது, ஆனால் இவர் வண்டியை மட்டும் கரெக்டாக ப்ரெஷ் அடித்து வண்டியை கொடுப்பாங்க. அவங்களுக்கு இவர் என்ன செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் சிறந்த முறையில் பராமரிக்கிறதான விருதினை பெறுகிறார் ஜெயபிரகாஷ் அவர்கள். உண்மையாகவே இவர்களுக்கு நீங்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணணும். ஏன்னா நம்ம பிஎம்னுடைய ஆசையை நிறைவேற்றுற ஓட்டுநர்கள் இவர்கள். நாட்டன் இல்லாத அடுத்ததாக திருநாவுக்கரசு 52122 ஒவ்வொருத்தரும் 300 மேலே 350க்கு மேலே வழி. இது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சென்னை மாநகரத்தில் பேருந்தை விடுப்பு எடுக்காமல் இயக்கி சிறந்த சாதனையாளர்கள் விருதை இந்த இடத்துல பெறான்னு தான் சொல்லலாங்களே. இது விருது இல்லை, சிறந்த சாதனையாளர் விருதுன்னு தான் சொல்லணும். இது சாதாரணமாக நினைப்போம் நம்ம. உண்மையாக சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஓட்டுநர் 350 நாளைக்கு மேலே விடுப்பேச்சு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்கின்றார் என்றால் அவர் ஒரு சாதனையாளர் என்பதனை இந்த இடத்துல குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் தடத்தில் போயிருக்காரு, அவர் வர இயலவில்லை. அடுத்து வந்துட்டே இருக்கிறார், 3 விருதுக்கு வந்துட்டே இருக்கிறார். அதிக லீவு இருக்குது, வண்டியை பராமரிக்கிறதுல இவர் ஆஃப் பண்ணிக்கு வீட்டில் தங்க மாட்டார், நேராக ஒர்க் ஷாப்புக்கு வந்துடுவார். அங்கே போயிட்டு இருக்கிற மெக்கானிக்கை பார்த்து என் வண்டியில் அந்த ஃபால்ட்டு இந்த ஃபால்ட்டு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுநாள் வந்து வண்டி எடுப்பார். அந்த அளவுக்கு இவரை ஒவ்வொன்றுத்துலேயும் பார்க்கும்போது இவரே முந்துறாரு. சரி, இவர் எங்காவது போட்டு அடிக்கணும் ஒரே இடத்துல அப்படின்ட்டு இவருக்கு சிறந்த வருகை பதிவுக்கான விருதினை நமது கிளை மேலாளர் அவர் வழங்குகிறார். அடுத்ததாக
என்னடா ஒரு ஓட்டுநரே சொல்லுங்கிறாங்க. நண்பெல்லாம் என்ன ஆனான்னு நடத்தின 2 பேர் ரொம்ப டென்ஷன். அவர்களையும் வாழ்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு திரு லட்சுமணன் 50 சிறந்த வருகை பயனுக்கான விருதினை பெறுகிறார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 52, 53 சீரியலெல்லாம் ஒரு 350 நாட்களுக்கு மேலே விடுவிச்சுங்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். தம்பி பாலாஜி அவர்கள் வாழ்த்துகின்றோம். அடுத்ததாக நடத்துனர் ஆனந்தன் 53,525 27B தடத்தில் தன்னுடைய பணியை செய்கிறார். குறைஞ்சபட்சம் சண்டே இருந்தால் கூட ஒரு 15,000, ஹையஸ்ட்டாக 23,000 வரலாம் தன்னுடைய வருவாயை நிர்வாகத்தை இயக்க உள்ளார். அந்த வகையில் இவரை பாராட்டுகிறோம். வருகைக்கான பதிவும் இவரது சிறப்பாக உள்ளதால் இந்த விருதை வழங்குகிறோம். அடுத்ததாக நடத்துனர் இளங்கோவன் C 55,563 55 சீரியல் கிடையாது. 55 சீரியல் லீவ் எடுத்தாரா என்னன்னு தெரியல. சிவா யோசிக்கிறார், என்னடா இவர் என்ன சொல்கிறாங்க என்னால் ஒன்றும் புரியலன்னு. இருந்தாலும் சிவா ஒரு டைம் கை தட்டணும். கண்டிப்பாக நீ கை தட்டவே மாட்டேற. ஓகே, வாழ்த்துக்கள். அது பார்க்குறதுக்கு என்ன ஒரு 100 பேர் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த விருது சாதனையாளர்களுக்கான விருது. நீங்கள் இந்த விஜய் டிவி, ஸ்டார் டிவி அது இதில் பாவீங்க. அவங்களாம் ஏதோ கற்றுக்கிட்டு வந்து கற்றுக்குறோங்க. நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பக்கம் ஓட்டுநர் அவர்கள் விருதினை பெறுகிறார். சிறந்த ஓட்டுநருக்கான விருதை பெறுகின்ற ஆதம்பாக்கம் வெங்கடேசன் அவர்கள் குடும்பத்தோடு இந்த விருதினை பெற்றுக்கொள்கிறார். நன்றி. அடுத்ததாக நடத்துனர் ஆனந்தன் 53,525 27B தடத்தில் தன்னுடைய பணியை செய்கிறார். குறைஞ்சபட்சம் சண்டே இருந்தால் கூட ஒரு 15,000, ஹையஸ்ட்டாக 23,000 வரலாம் தன்னுடைய வருவாயை நிர்வாகத்தை இயக்க உள்ளார். அந்த வகையில் இவரை பாராட்டுகிறோம். வருகைக்கான பதிவும் இவரது சிறப்பாக உள்ளதால் இந்த விருதை வழங்குகிறோம். அடுத்ததாக நடத்துனர் இளங்கோவன் C 55,563 55 சீரியல் கிடையாது. 55 சீரியல் லீவ் எடுத்தாரா என்னன்னு தெரியல. சிவா யோசிக்கிறார், என்னடா இவர் என்ன சொல்கிறாங்க என்னால் ஒன்றும் புரியலன்னு. இருந்தாலும் சிவா ஒரு டைம் கை தட்டணும். கண்டிப்பாக நீ கை தட்டவே மாட்டேற. ஓகே, வாழ்த்துக்கள். அது பார்க்குறதுக்கு என்ன ஒரு 100 பேர் கூட இல்லையே அப்படின்ற மாதிரி தெரியும். இந்த விருது சாதனையாளர்களுக்கான விருது. நீங்கள் இந்த விஜய் டிவி, ஸ்டார் டிவி அது இதில் பாவீங்க. அவங்களாம் ஏதோ கற்றுக்கிட்டு வந்து கற்றுக்குறோங்க. நீங்கள் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து
இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. அதாவது பஸ்ஸுன்னாவே வந்து அதை பயன்படுத்துறதுல இளைஞர்களுக்கு இருக்கிற அந்த பயன் இருக்குல்ல, அது இவ்வளோ மெச்சூரிட்டியான இளைஞர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்றிணைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அநேகமாக கடந்த சென்னை சந்தித்த வெள்ளம் இருக்குல்ல, புயலும் வெள்ளமுமாக சந்தித்த நேரத்தில் வர்தா புயல் நேரத்தில் எல்லாம் முடங்கி போனது. சென்னையில் அரசு பஸ் மட்டும் இயங்கி ஆங்காங்கே திட்டாக தீவு மாதிரி தேங்கி இருந்த மக்களை கொண்டு வந்து கரை சேர்த்து ஊருக்கு அனுப்புது, இப்படி பல்வேறு வேலைகளை செய்த ஓட்டுநர்களை இவர்களைப் போலவே இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொண்டு நிறுவனம் கண்டெடுத்து என்னையும் அழைத்து பாராட்டினார்கள். எனக்கு அநேகமாக அதுக்கப்புறம் பாராட்டு என்பது நீங்கள் தான். அது எந்த அடிப்படையில் அந்த பட்டியலுக்குள்ளே நான் நுழைஞ்சேன்னு எனக்கு தெரியாது. அதில் என்னன்னா, இந்த மாதிரி விருதெல்லாம் அவங்க தரல. ஒரு நோட்டை போட்டு அதில் என் போட்டோ ஓட்டி, இவர் இந்த மழை வெள்ள காலத்தில் அரசு பஸ்ஸை இயக்கிய அரசு ஓட்டுநர் அப்படின்னு போட்டு ஒரு டேபிளில் வச்சுட்டாங்க. போறவங்க வரவங்கெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதுனாங்க, ஏராளமான கமெண்ட்ஸ். நான் நிர்வாகத்துக்கு ரிட்டையர் ஆகும்போது அந்த நோட்டை கொடுத்துருவேன் டிஎம்கிட்ட, எனக்கு தேவைப்படாது. அது உண்மையிலேயே இந்த அரசு பஸ் இயக்குவது, அதாவது பாரம் ஏற்றப்பட்ட வண்டியை இழுக்கிறது மாடு, அது யாருக்கும் தெரியாது. அதனுடைய வரவு செலவெல்லாம் ஓட்டுறவனும் முதலாளியும் தான் பார்ப்பாங்க. ஆனால் கண்டெடுத்து இந்த ஓட்டுநர்களையும் நடத்துனரையும் பாராட்டணுங்கிற எண்ணம் வந்து பாருங்க. யாரும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எங்களெல்லாம் இப்படி ஒரு மேம்பட்ட தளத்தில் பார்ப்பது என்பது ரொம்ப அரிது. ஏதோ வந்து என்னன்னா, நாங்கள் ஒரு 10 பேர் மட்டுமே இந்த விருதை வாங்கியிருக்கிறோம். இந்த விருதுக்கு பின்னாடி எங்களை போல அல்லது எங்களை விட அதிகமாக உழைத்தவர்களும் உழைத்துக் கொண்டிருப்பவர்களும் ஏராளம், இந்த நிறுவனத்தில் ஏராளம். உண்மையிலேயே நாங்கள் அந்த 10-20 பேரும் இந்த விருதை அத்தனை ஓட்டுநர் நடத்துனர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா மொத்த பேத்துக்கு விருது கொடுக்க முடியாது. அதில் பொறுக்கி கொஞ்சம் பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த விருது அவர்களைத்தான் சாரும். உண்மையிலேயே கட்டை கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டுற நபர், கட்டை கட்டிக்கிட்டு டிக்கெட்டு கிடைக்கிற நபர், எங்களை விட அதிகமாக டெபோவிலே கடந்து வேலை செய்கிற, எந்த ஷிஃப்ட் எப்போ கேட்டாலும் வேலை செய்கிற நபர்கள் விதவிதமாக இந்த நிறுவனத்திலே வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விருது போய் சேரும், இந்த பாராட்டும் போய் சேரும். நண்பர்களே, எனக்கு திரும்ப திரும்ப வருவது என்னன்னு சொன்னால், இந்த 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 ஒரு 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 கூட்டமைப்பு, அது என்னன்னு தெரியல. நான் பின்னாடி அவங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அவங்களோடு நானும் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு அப்புறம் வேலை கிடையாது, உங்களோட இருக்கலாம். ஏன்னா இது வந்து அரிதான ஒரு நிகழ்வு. தேடி கண்டுபிடித்து இவர்களுக்கு என்னன்னா, பயணம் செய்கிற பயணிகளும் இந்த நிறுவனத்தை ஒழுங்கா பயன்படுத்துங்க சொன்னாங்க. படிக்க போனேன், படிச்ச முன்னேறிட்டேன், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன், நல்லா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முன்னேற்றத்திற்காக, தேவைக்காக இந்த நிறுவனத்தை பயன்படுத்துங்க.
ஆதம்பாக்கத்துல இருந்து ஒரு ஓட்டுநர் வந்திருக்காரு. இந்த அளவுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இப்பதான் பாராட்டினேன், அது வரையும் அவுட் ஆயிட்டாரு. ஓடு அம்மா, ஓட நடக்கூடாதுப்பா, ஓடுப்பா, ஓடு, ஓடிட்டே இருக்க, ஓடு. சூப்பர். ஓகே. கடைசியா ஆதம்பாக்கம் வட பயணியா ஃபைனல்ல நிக்கிறாங்க. பரவாயில்ல. மூணு பேர் ஒன்னா போறீங்க, நீங்க எவ்வளவு வேகமா ஓடுறீங்களோ அதை பாட்டு தான் பாட்டு கட் பண்ண முடியும். நீங்க ஓடுறத பொறுத்து தான். ஓடு, ஓடு. பாலாஜி மாணவர்களும் வந்து அவர்களுக்கு இன்று காலை முதல் வாழ்த்துக்களை தெரிவித்ததும், இன்று அதிகாலையிலே வந்து நமது கிளை மேலாளர் அவர்களுக்கு பூக்கொத்துக்களை கொடுத்து இனிப்புகளை வழங்கி இந்த நிகழ்ச்சிகளை நடைபெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இதனை சிறப்பித்து தந்த தோமுசா பேரவையைச் சேர்ந்த அனைத்து தொழிலாளர்களுக்கும், அனைத்து உடன்பிறப்புகளுக்கும், சிஐடி சேர்ந்த மற்றும் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அனைத்து பேருந்து நிலையங்களை காட்டிலும் அனைத்து பணிமனைகள் காட்டிலும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இது ஒரு போராட்ட களமாக மிகவும் ஒரு சிரமத்துக்குரிய ஒரு பணியாக இருப்பினும்
அதனை எந்த ஒரு முகம் சுளிக்காமல் காலை முதல் மாலை வரை பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஓட்டுநர்களுக்கு நாம் என்னதான் நன்றி சொன்னாலும் அது ஈடு இணையாகாது. அனுதினமும் பிரசவ வலியை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் ஓட்டுநர்கள். மிகவும் ஒரு சிறிய சாலையிலே ஒரு பெரிய பேருந்தினை இறக்கி எப்படி ஒரு இந்த இந்தியாவிலேயே இது போன்ற ஒரு பேருந்து இயக்கம் கிடையாது. அனைத்து பரிசுகளையும் நாம் தான் எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியது. இதனை தொடர்ந்து செய்து நமது கழகத்திற்கு பெருமையை சேர்த்திடுவோம். நமது மேலாண் இயக்குநர்கள் அவர்களுக்கு நன்றியினை சேர்த்திடுவோம். இன்னும் வருகிற காலங்களிலும் நமக்கு அநேக பரிசுகள் காத்திருக்கிறது என்பதை கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வாழ்ப்பினை நல்கியவர்களுக்கு யாவருக்கும்